ஹே காய்ஸ், வெல்கம் டு ட்ராமா வித் செரி. இன்னைக்கு தான் நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு உங்கள் பிஎல் ஃப்ரெண்டுக்கும் ஷேர் பண்ணுங்க. லாஸ்ட் எபிசோடில் கனடாவும் அக்கீராவும் பேசியிருப்பாங்க. அப்போ அக்கீரா கனடா கிட்ட சொல்லியிருப்பான், நான் வந்து உன்னை லவ் பண்ணுறேன், உன் லைஃப்பில் வந்து நான் கரையாக இருக்க விரும்பலை, பதிலுக்கு நீ என்னை லவ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லியிருப்பான். அப்படியே அந்த எபிசோட முடிச்சிருப்பாங்க. இந்த எபிசோட்லையும் அதோட கண்டினியூவை தான் காட்டுறாங்க. கனடா வந்து ஷாக்காகி எழுந்துச்சுக்கிறான். இப்போ அக்கீராவை பார்த்து சொல்கிறான், உனக்கு என்னதான் பிரச்சனை, நீ கொஞ்ச நாளாகவே வந்து வித்தியாசமாக நடந்துக்கிற, நீ வந்து என்னை லவ் பண்ணுறேன்னு சொல்கிற, ஆனால் நான் உன்னை லவ் பண்ணக்கூடாதுன்னு சொல்கிறேன், என் லைஃப்பில் கரையாக இருக்க விரும்புகிறேன்னு நினைக்கிறேன், என்னதான் உன் பிரச்சனை, எனக்கு உன் பாஸ்டில் என்ன நடந்துச்சுன்னு எனக்கு தெரியாது, எனக்கு அதை பற்றி கவலையும் இல்லை, நீ வந்து உன்னை ஏன் குறைச்சி மதிப்பிடுற, எனக்கு வந்து நீ வழியில் இருக்கிறது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது, நீ என் கூட இருக்கும்போது ஹாப்பியாக இருக்கணும், நான் உன்னை கேர் பண்ணி பார்த்துப்பேன், நீ தேவையில்லாமல் கற்பனை எதுவும் பண்ணிக்காத சரியா அப்படின்னு சொல்லிட்டு அக்கீரா பக்கத்தில் போயிட்டு கீழே வந்து உட்காந்துக்கிறான் கனடா. அக்கீராவோட கையை பிடிச்சிக்கிட்டு, உனக்கு என்ன ஆச்சு, என்னத்தை நீ மறைக்கணும்னு நினைக்கிற, உன்னோட மிடில் ஸ்கூல்ல என்ன நடந்ததுன்னு எனக்கு தெரியாது, நீ அதை இன்னும் நீ மனசுல வச்சுக்கிட்டு இருக்க, அந்த ஒரு ரீசன் எனக்கு தெரிஞ்சதுனால நான் வந்து உன்னை விருப்பம்னு நீ எப்பவுமே நினைக்காத அப்படின்னு ரொம்ப பொறுமையா தான் கனடா பேசிட்டு இருக்கான். அக்கீரா அவனோட கையை எடுத்துட்டு எஞ்சி நின்றுட்டு, இதுக்கும் உனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை. உடனே கனடாக்கு கோவம் வந்துடுது. அக்கீராவோட சட்டையை பிடிச்சிக்கிறான். முதல்ல இப்படி சொல்றதை நிப்பாட்டு, உனக்கு என்ன பிடிக்கும்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன நடந்துச்சுன்னு சொல்லவே உனக்கு தைரியம் இல்லை, ஆனா நீ என்னோட ஃபீலிங்ஸை கண்ட்ரோல் பண்ண ட்ரை பண்ற, எல்லா டெசிஷனையும் நீ தான் எடுப்பியா, அப்ப நான் எதுக்கு இருக்கேன், உண்மையாலே எல்லாத்தையும் விட்டுட்டு தான் நீ போறியா, ஃபியூச்சரை பத்தி நீ கொஞ்சம் கூட ட்ரை பண்ணாமலே இப்படி சொல்றது நியாயமா அப்படின்னு சொல்லிட்டு கனடா அங்க இருந்து போயிடுறான். அங்க இருந்து கட் பண்ணா அக்கீராவோட ட்விட்டரை தான் காட்டுறாங்க. அவன் வந்து சோகமா வந்து போனை பார்த்துக்கிட்டு இருக்கான். போன்ல வந்து அக்கீரா கூட பண்ண சேட்டை தான் பார்த்துக்கிட்டு இருக்கான். அந்த சமயத்துல அக்கீராவோட அண்ணா வந்து அவரோட இன்டர்ன்ஷிப் எல்லாம் முடிச்சுட்டு வராரு போல. ஏ பட்டி எப்படி இருக்கே அப்படின்னு சொல்றான். இவனுமே வந்து நான் நல்லா இருக்கேன் தான், ரொம்ப நாள் ஆகுது உன்னை பார்த்து அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து அவங்க வீட்டுக்கு போறாங்க. அப்போ அக்கீராவோட அண்ணா வந்து கேம் விளையாடிக்கிட்டு இருக்கான். இவன் வந்து ஐஸோ என்னமோ எடுத்துட்டு வந்துட்டு, எப்படி இருக்கு உன் இன்டர்ன்ஷிப்னா எப்படி போச்சுன்னு கேட்க, அவனுமே சூப்பரா போகுது, இப்போ நான் வந்து பர்மனெண்ட்டுக்கு நான் அப்ளை பண்ணியிருக்கேன் அப்படின்ற மாதிரி அவன் சொல்றான். சரி அக்கீரா எப்படி இருக்கான் அப்படின்னு கேட்க, நான் அவன்கிட்ட பேசி கொஞ்ச நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி அக்கீராவோட அண்ணா சொல்றான். நீ அவனோட டியூட்டரா இருந்தாலும் அவன் மேல நல்லா கேரா தான் இருக்கே அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆமா, நாங்க பேசியும் கொஞ்ச நாள் ஆகுது அப்படின்ற மாதிரி இவங்க பேசிட்டு இருக்காங்க. அக்கீராவோட அண்ணா சொல்றான், நானும் அவனும் கொஞ்சம் தூரமா இருக்கிறதுனால நான் பொதுவாக எக்ஸாம் பத்தினா கேட்பேன், அதுக்குமே வந்து அவன் ரிப்ளை பண்ண மாட்டான், அவன் வேற இந்த வருஷம் சீனியர் இயர் போறான் அப்படின்ற மாதிரி ஸ்டடீஸை பத்தி தான் பேசிட்டு இருக்காங்க. அதுக்கு அந்த டியூட்டர் பையன் சொல்றான், நீ வந்து அக்கீராக்கு வந்து அண்ணா, ஒரு நாளாச்சும் அண்ணா மாதிரி நடந்துக்கோ, எப்போ பார்த்தாலும் படிப்பை பற்றி மட்டும்தான் பேசிட்டு இருப்பியா, அப்போ நீ அண்ணன் மாதிரி எப்போதான் நீ நடந்துப்ப, அவன் கொஞ்சம் அளவுனா இருக்கிற மாதிரி இவன் சொல்லியிருப்பான். அங்கேருந்து கட் பண்ணால் அடுத்தது அக்கீராவை தான் காட்டுறாங்க. அக்கீரா படிப்பாள் இல்லையா, எப்பயும் போல ஒரு ரூமில் படிச்சுக்கிட்டு தான் இருக்காங்க. அந்த இடத்துக்கு அக்கீராவோட அண்ணா வராங்க. அக்கீரா உன்னை பார்த்தோன்னே, ஃபைனலி நீ வீட்டுக்கு வந்துட்டியான்னு கேட்க, நான் வந்துட்டேன், உன்னை பார்த்தே ரொம்ப நாள் ஆயிடுச்சு, நீ எப்படி இருக்கேன்னு கேட்குறான். அவனுமே சூப்பராக இருக்கேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. அதுக்கப்புறமா நீ ரொம்ப லோன்லியாக இருக்கியா அப்படின்னு கேட்க, அப்படின்னா இல்லைன்றாங்க. நான் இவ்வளோ நேரம் வந்து என் ஃப்ரெண்டு வீட்டில் தான் இருந்தேன், அவன் வந்து என்னை வெளியே அனுப்பிச்சிட்டான்னு சொன்னோன்னே என்ன ஆச்சு அப்படின்னு கேட்க, அதெல்லாம் ஒன்றும் இல்லை, அவன் வந்து உன்னை நினச்சி ரொம்ப வருத்தப்படுறான், அதனால தான் என்னை இங்கே அனுப்பிச்சி வச்சிட்டான், உனக்கு எக்ஸாம் வேற வரப்போகுதுல்ல, எப்படி போகுது அப்படின்னு கேட்க, உடனே அக்கீரா வந்து அப்படியே திரும்பி படிக்க ஆரம்பிச்சிட்டான். எனக்கு தெரியும் நான் தேவையில்லாமல் பேசுகிறேன்னு அப்படின்னு சொல்லிட்டு அவனுமே பேச்சு கொடுக்க ஆரம்பிக்கிறான். சரி நீ படி, நான் வந்து உன்னை அப்புறம் வந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அண்ணா கிளம்புற நேரத்தில் அக்கீரா வந்து அவங்க அண்ணனை கூப்பிடுறான். உனக்கு ரொம்ப பிடிச்சவங்கள வந்து நீ எப்போனா ஹர்ட் பண்ணியிருக்கியா அப்படின்னு கேட்க, ஆமாம் அப்படின்னு சொல்கிறான். உண்மையால தான் நீ சொல்கிறியான்னு கேட்க, அவனுமே ஆமாம், ஆனால் வந்து எனக்கு இப்போ என்ன தோணுதுன்னா, அவங்க சொல்கிறத வந்து கேட்டிருக்கலான்னு தோணும், நம்ம அதை முயற்சி கூட பண்ணாததால அது வந்து ஹர்ட் ஆகும் தானே அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறான். அக்கீராவும் என்னமோ யோசிக்கிறான். அங்கேருந்து கட் பண்ணால் அடுத்தது ஸ்கூலில் தான் காட்டுறாங்க. எக்ஸாம் நடந்துக்கிட்டு இருக்கோம் போல். அங்கே ஒரு டீச்சர் வந்து எல்லாருக்கும் இந்த கொஷின் பேப்பர்லாம் கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே சொல்கிறாங்க, மேலே வந்து வேலை நடந்துக்கிட்டு இருக்கு, அந்த பக்கம் நீங்கள் போனோன்னா இந்த பி சைடு பிளாக் இருக்கும் இல்லையா, அது வழியாக யூஸ் பண்ணிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அக்கீராவும் எக்ஸாம்லாம் முடிச்சுட்டு இவங்க வந்து எப்பயுமே அந்த ஸ்டெப்ஸாண்ட மீட் பண்ணுவாங்க இல்லையா, அந்த இடத்துக்கு போகிறான். அந்த இடத்துல எப்பயுமே இருக்கிறதோட பெரிய போர்டு வச்சு விட்டுடுறாங்க, நோ என்ட்ரின்னு. ஐயோ கடவுளே, இப்போ நான் என்ன பண்ணுவேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறான். அங்கேருந்து கட் பண்ணால் அடுத்தது கனடாவோட கிளாஸ் ரூமுக்கு வெளியே நின்றுக்கிட்டு இருக்கான். அப்போ அந்த
அந்த மிசுகி பொண்ணு வந்துடுறா, "செங்கோவா, நீ என் கிளாஸ் ரூமுக்கு வெளியே இருக்கியா? நம்பவே முடியலையே" அப்படின்னு சொல்ல, "அது ஒண்ணும் இல்ல, கனடா இங்க இருக்கானா?" அப்படின்னு கேட்குறான். "சரி ஒரு நிமிஷம் இரு" அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு கிளாஸ் ரூம்ல எட்டி பார்த்துட்டு, "கனடா" அப்படின்றான். அப்ப ஜூன் பையன் சொல்றான், "கனடா இங்க இல்லன்னிறான்." "எங்க போயிருக்கான்?" அப்படின்னு கேட்க, "எனக்கு தெரியாது" அப்படின்னு அந்த பையன் சொல்லிடுறான். சரி, கனடா வந்து இங்க தான் எங்கனா போயிருப்பான் அப்படின்ற மாரி சொல்லிட்டு இருக்காங்க. இவங்க 2 பேரும் பேசுறத கனடா ஒரு பிளேஸ்ல இருந்து ஒளிஞ்சு நின்னு பார்த்துக்கிட்டும் இருக்கான். மிஸ்ஸிக்கும் அக்கீராவும் அங்கருந்து போனதுக்கு அப்புறமா கனடா கிளாஸ் ரூம்குள்ள போறான். அப்ப ஜூன் பையன் வந்து, "நீ வந்துட்டியா? உன்னோட ஃபோன நீ எங்கேயோ விட்டுட்டு போனதுனால மிஸ்ஸிக்கு வந்து உன்ன தேடிட்டு வரதுக்காக எங்கேயோ போயிருக்கா. வரப்ப வந்து செங்கோவாவையும் கூட்டிட்டு வரேன் அப்படின்னு சொல்லியிருக்கா" அப்படின்னு அவன் சொல்லிட்டு ஃபோனும் பண்றான். மிஸ்ஸிக்கு, "கனடா வந்துட்டான். நீ வந்து அந்த அக்கீராவ வந்து கூட்டிட்டு வா" அப்படின்னு ஃபோன வைக்கிறான். அப்போ கனடா சொல்றான், "எனக்கு இப்பதான் ஞாபகம் வந்தது. இப்பதான் நான் கிளப் அட்வைசர வந்து பார்க்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். நான் போயிட்டு வரேன்" அப்படின்றான். அதுக்கு ஜூன் பையன் சொல்றான், "நீ ஒருத்தங்கள அவாய்ட் பண்றேன்னா இப்படி பண்றல்ல. இது வந்து ரொம்ப கேவலமான வழி" அப்படின்னு சொல்லிட்டு இருக்கான். "உங்களுக்குள்ள என்ன நடந்துச்சுன்றது எனக்கு தெரியாது. ஆனா நீங்க இத பேசி சரி பண்ண பார்க்கணும்" அப்படின்னு ஜூன் பையன் பேசிட்டு இருக்கான். இவன் அதெல்லாம் காதுலயே வாங்கிக்காம வெளிய போலான்னு போறான். கரெக்ட்டா இவன் போற நேரத்துல மிசுகி பொண்ணு வந்துடுறா. "கனடா, கனடா, செங்கோவா உன்ன பார்க்க வந்துகிட்டு இருக்கான்" அப்படின்னு அவ சொல்றா. "இன்னும் நீங்க 2 பேரும் சமாதானமே ஆகலையா?" அப்படின்னு அந்த பொண்ணு கேட்குறான். "அக்கீரா உன்கிட்ட எதனா சொன்னானா?" அப்படின்னு கேட்க, "அவன் எதுவுமே என்கிட்ட சொல்லல" அப்படின்னு அவ சொல்லிடுறா. மிஸ்ஸிக்கு அப்படியே சொல்றா, "நான் என்ன நினைக்கிறேன்னா, நீங்க 2 பேரும் பேசி உங்க பிரச்சனைய சால்வ் பண்ணணும்னு தான் நான் நினைக்கிறேன்" அப்படின்னிடுறா. உடனே கனடா வந்து, "நானும் பேச தான் ட்ரை பண்றேன். ஆனா அவன் தான் என்கிட்ட பேச மாட்றான் தெரியுமா?" அப்படின்னு கத்திடுறான். அவன் கத்திட்டு இருக்கிற சமயத்துல அக்கீரா வந்துடுறான். "கனடா" அப்படின்னு சொல்ல ஹோல் கிளாஸ் ரூமே இவங்களே தான் பார்த்துக்கிட்டு இருக்கு. கனடா வந்து அக்கீராவோட கைய புடிச்சு கூட்டிட்டு போயிடுறான். "எல்லாரும் உன்ன தான் பார்க்குறாங்க. நீ எதுக்கு இங்க வந்த?" அப்படின்னு சொல்ல, "சாரி" அப்படின்னு சொல்லிடுறான். "எனக்கு ஒண்ணும் சாரி தேவையில்ல" அப்படின்னு சொல்லிட்டு அவன வேற ஒரு கிளாஸ் ரூமுக்கு கூட்டு போறான். அந்த கிளாஸ் ரூம்னு சொல்றத விட இந்த பழைய பொருளு, பெஞ்சு, தேவையில்லாத ஐட்டம்லாம் போட்டு வச்சிருப்பாங்க இல்லையா? அந்த ரூமுக்கு கூட்டிட்டு போயிடுறான். "இந்த இடத்துக்கு வந்து யாரும் வரமாட்டாங்க. உனக்கு என்ன சொல்லணும்னு தோணுதோ நீ சொல்லு" அப்படின்னு சொல்றான். உடனே அக்கீரா சொல்றான், "அன்னைக்கு மேட்ச் முடிஞ்சதுக்கு அப்புறமா வந்து இது வந்து உனக்கு சம்மந்தம் இல்லாத விஷயம். நீ தலையிடாதன்னு நான் சொன்னேன்ல. அந்த சமயத்துல நான் ரொம்ப எமோஷனலா இருந்தேன். நான் பேசுனத வச்சு நீ பரிதாபப்படுவன்னு நான் நினைச்சேன். மறுபடியும் நான் எதனா ஒண்ணு சொன்னேன்னா நீ வெறுத்துடுவியோன்னு நான் பயந்தேன்" அப்படின்னு சொல்றான். உடனே வந்து கனடா வந்து அவன் ஸ்மைல் வந்து ரொம்ப சூப்பரா இருக்குங்க. எமோஷனலா இருக்கிறப்போ அவன் சிரிக்கிறான் பார்த்தீங்களா? வேற லெவல்ல இருக்கு. அவன் சிரிப்புக்காகவே இந்த சீரிஸ பார்க்கலான்ற மாரி தான் எனக்கு இருக்கு. அவன் சொல்றான், "ஒருத்தங்கள வெறுக்கிறது ஒண்ணும் அவ்ளோ ஈஸியான விஷயம் கிடையாது. பயப்படாம என்கிட்ட ஓப்பனா பேசு. நீ வாய தொறந்து கத்தி சொன்னா தானே எனக்கு என்னான்னு தெரியும். ஒருவேள அப்பதானே நீ சொல்றது என்னால புரிஞ்சுக்க முடியும்" அப்படின்ற மாரி கனடா சொல்றான். பாவங்க நம்ம கனடா. எவ்ளோ ஜாலியா இருந்த பையன் லவ்ல விழ வச்சுட்டு என்னதான்டா பிரச்சனை? அவனுக்கு என்ன பிரச்சனையா இருந்தாலும் பரவால்ல. நம்ம லவ் பண்ணலான்ற மாரி சொல்றான். இவன் பண்றேன்றான், அப்புறம் பண்ணலன்றான், அப்புறம் அழுகுறான். அவனும் எவ்வளோதான் பொறுமையா இருப்பான். நல்ல வேளை இந்த எபிசோட்லயாச்சும் அக்கீராக்கு வந்து ஃபுல் ஸ்டோரி சொல்லணும்னு தோணுது. அவன் சொல்றான், "நான் மிடில் ஸ்கூல்ல படிச்சுட்டு இருந்தேன். அப்போ ஒருத்தன் கூட வந்து நான் க்ளோஸா இருந்தேன்" அப்படின்னு சொல்லிட்டு பாசிட்டிவ் விஷயத்த காட்டுறாங்க. அவன் கூட ஃப்ரெண்டா ஒருத்தன் சுத்திட்டு இருப்பான்ல. அவன் சொல்றான், "உனக்கு ஒண்ணு தெரியுமா? அந்த பையனுக்கு வந்து ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் கிடைச்சுச்சாம்" அப்படின்னு சொல்ல, அதுக்கு அக்கீராவும், "அப்படியா?" அப்படின்றான். "ஆமா" அப்படின்னு சொல்லிட்டு, "எனக்கு வந்து கேர்ள் ஃப்ரெண்ட் மேலலாம் இன்ட்ரெஸ்ட்டே கிடையாது. அது வந்து ரொம்ப டார்ச்சரா தெரியும். எனக்கு தான் நீ இருக்கல்ல" அப்படின்னு சொல்லிடுறான். பயபுல க்ளோஸா ஆயிட்டு இது மாதிரிலாம் பேசினா யாருக்கு தாங்க ஆசை வராது சொல்லுங்க? அக்கீராவும் அவன் பேசுனதெல்லாம் கேட்டு அவன் ரொம்ப க்ளோஸா இருக்கிறதுனால அவன் மேல வந்து ஒன் சைடா லவ் பண்ணிட்டான் போல. அவன் வந்து சிரிக்கிறப்போ, "என்ன நீ சிரிக்கிற? யார் மேலனா உனக்கு க்ரஷ் இருக்கா?" அப்படின்னு அவன் கிட்ட போய் கேட்கறான். அப்ப சொல்றான், "எனக்கு வந்து க்ரஷ் இருக்கு. ஆனா அது வந்து ஒரு பையன். இத்தன நாள் வந்து ஃப்ரெண்ட்ஸா இருந்துட்டு அவங்க கூட டேட் பண்ணா இன்னும் ஃபன்னா இருக்கும்ல" அப்படின்னு சொல்ல, உடனே அந்த பையன் ஏந்திச்சு நின்னுக்கிறான். அங்க இருக்கிற கிளாஸ்ல இருக்க எல்லாருமே வந்து அவங்களையே பார்க்குறாங்க. அக்கீராக்கு வந்து ரொம்ப அசிங்கமாயிடுச்சு. அவன் சொல்றான், "இதுக்கு நான் இம்பாசிபிள் சான்ஸே இல்லன்றான்." உடனே அக்கீராவும், "நான் வந்து சும்மா ஃபன்னா சொல்ல தான் ஆரம்பிச்சேன். ஜோக்கா தான் சொன்னேன்" அப்படின்ற மாரி சொல்றான். அவன் வந்து அத கேட்டுக்கவே இல்ல. அதுக்கப்புறமா வந்து அவன் ட்ரீட் பண்ற விதம், அக்கீரா கிட்ட பழகுற விதம் எல்லாமே வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருந்தது. இந்த விஷயத்த தான் வந்து கனாட்டா கிட்ட சொல்லிட்டு இருக்கான். நான் கூட ஏதோ ஒரு பெரிய விஷயம்னு நெனச்சேன். பயபுல இந்த குட்டி விஷயத்துக்கே வந்து இத்தன வருஷம் டிப்ரஷன்ல இருந்திருக்கான். இது எல்லாத்தையும் கனடா வந்து நார்மலா கேட்டுட்டே இருக்கான். இது எல்லாம் ஓகே. "கந்தசாமி எப்போ உன் லைஃப்ல வந்தான்? இது எப்படி?" அப்படின்னு கேட்க, என் அண்ணா தான் வந்து அவர இன்ட்ரோடியூஸ் பண்ணி வச்சிருந்தாரு. நான் அந்த ஸ்கூல்ல விட்டு நின்னதுக்கு அப்புறமா நான் ரொம்ப டிப்ரஷன்ல இருந்தேன். அது மட்டும் இல்லாம அவனுக்குமே வந்து பையன தான் பிடிக்கும் அப்படின்ற மாரி சொல்ல, "இரு, அப்ப நீங்க 2 பேரும் ஒருத்தர் ஒருத்தர் கம்ஃபர்ட்டா வச்சுக்கிட்டீங்க அப்படிதானே?" அப்படின்னு கேட்க, அவனுமே ஆமான்னு சொல்லிட்டு அப்புறம் கந்தசாமி மீட் பண்ண அந்த ஸ்டோரிய பத்தி சொல்லிக்கிட்டு இருக்கான். கனடாக்கு வந்து கோவம் வந்துடுது. "என்னதான் நீ வந்து பெயின்ல இருந்தாலும், அவனுமே பெயின்ல இருந்தாலும், நீங்க 2 பேரும் அப்படி இருந்திருக்கீங்க. உன்கிட்ட அப்படி பண்ணவன வந்து நான் எப்பவுமே மன்னிக்கவே மாட்டேன்ற" மாரி சொல்றான்.
அக்கீரா வந்து அவன் சைடு இருக்க நியாயத்த சொல்றான். ஒவ்வொருத்தருக்கும் வந்து அக்செப்ட் பண்ணிக்க முடியாத விஷயம் நெறைய இருக்கு. அதெல்லாம் சிலதெல்லாம் சொன்னா சங்கடப்படுத்தும் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இருந்தேன் அப்படின்னு அவன் சைடு இருக்க நியாயத்த சொல்றான். அகைன் அண்ட் அகைன் அரைச்ச மாவே அரைக்கிற மாரி அதே வாக்குவாதம், அதே அழுகை, அதே ஆறுதல் அப்படியே தான் கைஸ் நடந்துகிட்டே இருக்கு. ஃபைனலி அக்கீரா சொல்றான், "எனக்கு வந்து ரொம்ப பயமா இருக்கு. எனக்கு வந்து ஒருத்தங்கள புடிச்சிடுச்சுன்னா, அவங்க இது மாரி ட்ரீட் பண்ணுவாங்கன்னு பயமா இருக்குன்னு" சொல்ல, கனடாவும் அவன் கைய புடிச்சு, "நான் ஒண்ணும் அவன மாரி பண்ண மாட்டேன்" அப்படின்னு சொல்லிடுறான். "எனக்கு தெரியும். இருந்தாலும் வந்து எனக்கு பயமா இருக்கு" அப்படின்னு சொல்லிட்டேன். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது கனடாவோட வீட்ட தான் காட்டுறாங்க. அவன் தேவதாஸ் மாரி உட்காந்துக்கிட்டு என்னமோ யோசிச்சுட்டு இருக்கான். எப்பயும் போல அக்கீராவ பத்தி தான் யோசிச்சுட்டு இருப்பான். கனடாவோட தம்பி வந்து ஸ்போர்ட்ஸுக்காக எங்கேயோ வெளியூருக்கு போயிட்டு வந்திருப்பான் போல. நம்மலாம் வெளிய எங்கனா போனா வந்து எதனா திங்ஸ்லாம் வாங்கிட்டு வருவோம்ல. அது மாரி வாங்கிட்டு வந்து அவங்க அண்ணனுக்கு குடுக்குறான். "ஏய் நானும் உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிருக்கேன்" அப்படின்னு சொல்லிட்டு அவன் பேக்ல இருந்து குடுக்குறான். அவனுமே வந்து தேங்க் யூ சொல்றான். அப்புறம் கனடா, "நான் உன்கிட்ட ஒரு விஷயம் கேட்கணும். உனக்கு உன் கேர்ள் ஃப்ரெண்டோட எதனா சண்டையா?" அப்படின்னு கேட்க, "ஏன்டா இப்படிலாம் கேட்குற?" அப்படின்னு அவன் கேட்குறான். "ஒண்ணும் இல்ல. நீ ரொம்ப டிஃப்ரெண்ட்டா இருக்கியே. அதான் நான் கேட்டேன்" அப்படின்றான். "உன் வேலை என்னமோ பாரு சரியா?" அப்படின்னு சொல்லி, "சரி, சரி, ஓகே" அப்படின்ட்டு அந்த பையனும் அங்கருந்து போயிடுறான். அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது அக்கீராவ தான் காட்டுறாங்க. அக்கீராவும் அந்த டியூட்டரும் தான் பேசிட்டு இருக்காங்க. இவரும் வந்து பார்க்கறதுக்கு பாவமா தான் இருக்கு. சோகமா உட்காந்துட்டு இருக்காங்க. இவங்க காஃபி குடிச்சுக்கிட்டு என்ன பேசுறாங்கன்னா, "ஃபர்ஸ்ட்டு சாரி நீ பண்ண எல்லா மெசேஜுக்கும் வந்து நான் ரிப்ளைவே பண்ணல" அப்படின்னு அக்கீரா சொல்றான். அவனும் வந்து, இட்ஸ் ஓகே" அப்படின்னு சொல்றான். "இப்போ என்ன மீட் பண்ண வந்திருக்கல்ல, இதுக்கு வந்து உண்மையாவே உனக்கு ஓகேவா?" அப்படின்னு கேட்கறான். எனக்கும் கனடாக்கும் சில விஷயம் வந்து ஒர்க் ஆகலனா கூட, எல்லாம் சரியாகும் அப்படின்னு நான் நம்புறேன் அப்படின்னு அக்கீரா சொல்றான். அப்படியே இவங்க என்ன பேசிக்கிறாங்கன்னா, நம்ம 2 பேருமே வந்து ப்ராப்ளம்ல இருந்தோம். ஆனா, ஒருத்தர் வந்து அந்த ப்ராப்ளத்துலருந்து வெளிய வர்றதுக்காக ஒருத்தர் யூஸ் பண்ணிக்கிட்டோம். ஒரு கேடயமா தான் நம்ம இருந்திருக்கோம் அப்படின்ற மாரி சொல்லிட்டுருக்காங்க. அதுக்கு அந்த பையன் சொல்றான், "இதெல்லாம் உண்மை இல்ல" அப்படின்ற மாரி சொல்றான். அக்கீரா சொல்றா, "நான் என்ன பத்தி மட்டும் தான் யோசிச்சேன். உன்னோட ஃபீலிங்ஸ பத்தி நான் கொஞ்சம் கூட மதிப்பே குடுக்கலன்றான்." அவனுமே வந்து சோகமா அக்கீரா சொல்லத கேட்டுக்கிட்டு தான் இருக்கான். "நீ வந்து உன்னோட ஃபீலிங்க வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணணும்" அப்படின்ற மாரி சொல்றான். அதுக்கப்புறம் அக்கீரா சொல்றான், "எங்க அண்ணா சொன்னான், நீ அவன வீட்ட விட்டு தொரத்தி விட்டியாமே! நீ வந்து என்ன இருந்தாலும் என் அண்ணனோட பெஸ்ட் ஃப்ரெண்டு தானே" அப்படின்னு சொல்றான். நான் மறந்தே போயிட்டேன். நான் வந்து உங்க அண்ணனோட ஃப்ரெண்டுன்றதையே உங்க அண்ணா திரும்பி வந்ததே எனக்கும் ஹாப்பி" அப்படின்னு சொல்லிட்டு சோகமா ஆரம்பிச்ச இவங்க கான்வர்சேஷன் கொஞ்சம் ஹாப்பியா முடியுது. அங்கருந்து கட் பண்ணா அடுத்தது கிளாஸ் ரூம தான் காட்டுறாங்க. கனடா வந்து அவங்க கிளாஸ்ல வந்து என்னமோ சாப்பிட்டுட்டு இருக்கா. ஜூன் பையன் சொல்றான், "எத்தன நாள் தான் நீங்க 2 பேரும் இப்படியே இருக்க போறீங்க? உங்க 2 பேருக்கு நடுவுல நாங்க 2 பேரும் மாட்டிக்கிட்டு எங்களுக்கே வந்து ஆக்வர்டா தான் இருக்கு. நீ வந்து கிளப்ல இருந்து போனதுக்கு அப்புறமா வந்து இதே மாரி தான் முகத்த வந்து சுளிச்சு வச்சுக்கிட்டு இருந்த. யாருன்னா உன்கிட்ட எதனா ஒரு கொஸ்டின் கேட்டா கூட நீ வந்து அதுலருந்து எஸ்கேப் ஆகணும்னு தான் பார்ப்ப. அப்போ ஓடுன மாரி இப்பவும் நீ ஓட தான் போறியா? எத்தன நாள் தான் நீ இப்படி ஓடிக்கிட்டே இருக்க போற?" அப்படின்னு சொல்றான். பரவால்லங்க. கனடால இருக்கிறது நல்ல ஃப்ரெண்டா தான் இருக்காங்க. நம்ம கூட இருக்கிற ஃப்ரெண்டு தான் லவ் பண்ணாவே நல்லா இருந்த லவ்வ பிரிச்சு விடுறதுக்கு பார்ப்பாங்க. ஆனா, இவங்க 2 பேரும் சேர்த்து வைக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்றாங்க பாத்தியா? கனடாவும் வந்து அவன் கைய எடுத்து தலையில வச்சு இப்டி இப்டி பண்றான். அது பேர் என்னன்னு எனக்கு தெரியல. அப்படியே வந்து அகிராவ பார்க்கறதுக்காக அகிராவோட கிளாஸ் ரூமுக்கு தான் ஓடி போறான். அங்க போயிட்டு அகிராவோட கைய புடிச்சுட்டு இழுத்துக்கிட்டு வரான். அகிரா கிளாஸ்ல இருக்கவங்க எல்லாரும் இவங்களே தான் பார்த்துட்டு இருக்காங்க. அவன் "கனடா என்ன பண்ற? என்ன எங்க கூட்டிட்டு போற? கிளாஸ் இப்போ ஸ்டார்ட் ஆக போது" அப்படின்ற மாரி சொல்றான். கிளாஸ் ஸ்டார்ட் ஆகலன்னா ஸ்டார்ட் ஆகலாம் என்ன முதல்ல நம்மளுக்குள்ள இருக்கிற பிரச்சனைய முடிச்சுப்போம் வா அப்படின்னு அவன் கைய புடிச்சுக்கிட்டு அந்த ஊருக்கு ஒதுக்குப்புறமா ஒரு இடம் இருக்கிற மாரி அந்த ஸ்கூலுக்கு ஒதுக்குப்புறமான ஒரு இடத்துல தான் வந்து கூட்டு போய் பேசுறான். அகிரா சொல்றான், "என்ன பண்ற கன்வெர்ட் இதுக்கு முன்னாடி நான் என்னோட எந்த கிளாஸுமே நான் ஸ்கிப் பண்ணதே இல்ல தெரியுமா?" அப்படின்னு அவன் பேசுறான். எனக்கும் முதல்ல அது மாரி எண்ணம் தோணல. ஆனா இப்போ என் மைண்ட நான் மாத்திட்டேன் அப்படின்னு சொல்ல, அப்படியே இந்த எபிசோட முடிச்சுட்டாங்க. இன்னும் ஒரே ஒரு எபிசோடு தான் இருக்கு.